வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பெய்ரூட்டுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை பயணம் செய்து அமெரிக்க துணை சிறப்பு தூதர் லெபனானின் புதிய அரசாங்கத்தில் ஹெஸ்போல்லாவின் பங்களிப்புக்கு எதிராக லெபனான் அரசை எச்சரித்தார். ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடனான அதன் போரில் தோற்கடிக்கப்பட்டதாக கூறினார். மத்திய கிழக்குக்கான அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் ஆல்டகஸ் மிக முக்கிய வேலை திட்டத்துடன் லெபனானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த வேலை திட்டம் ஈரானை பல முனைகளில் பலவீனப்படுத்துவது. அதன் ஒரு பகுதிதான் ஈரானிய ஆதரவு இயக்கங்களை வெவ்வேறு இடங்களில் பலவீனப்படுத்துவது. ஈரானிய ஆதரவு இயக்கங்களில் மிகப்பெரியதும் பலமானதுமாக இருந்த இயக்கம் ஹெஸ்போல்லா. ஹெஸ்போல்லாவை அதன் சொந்த மைதானத்திலேயே அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதே மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் ஆல்டகஸின் லெபனான் பயணத்தின் நோக்கம் என்று சொல்கின்றார்கள். ஹெஸ்போல்லா ஏற்கனவே இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. அது இஸ்ரேலுடன் நடத்திய போரால் சாத்தியமானது. ஹெஸ்போல்லா இயக்கம் இஸ்ரேல் மீது தொடங்கிய ஒரு வருட எல்லை தாண்டிய போருக்கு பின்னர் இஸ்ரேல் செப்டம்பர் மாதம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கியது. அது ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைமையை அகற்றியது மற்றும் அதை கடுமையாக பலவீனப்படுத்தியது. இது போர்க்களத்தையும் கடந்து லெபனான் அரசியலிலும் எதிரொலித்தது. லெபனான் ஒரு ஜனாதிபதியற்ற நாடாக 2 வருடங்களுக்கு மேல் இருந்தது. காரணம் ஹெஸ்போல்லா. ஹெஸ்போல்லா ஆயுதமேந்திய இயக்கம் மட்டுமல்ல, லெபனானில் அரசியல் கட்சியாகவும் செயற்படுகிறது. 128 உறுப்பினர்களை கொண்ட லெபனான் நாடாளுமன்றத்தில் ஹெஸ்போல்லாவின் பலம் 15 ஆசனங்கள் மட்டுமே. ஆனால் சில கட்சிகளை தமது கூட்டணியில் இணைத்துக் கொண்டு லெபனான் நாடாளுமன்றத்தில் பலம் வாய்ந்த சக்தியாக இருந்தது. தமது ஆதரவு நபரை லெபனானில் ஜனாதிபதியாக்க முயன்று கொண்டிருந்தது. லெபனானில் ஜனாதிபதிக்கு பொதுமக்கள் வாக்களிப்பதில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிப்பார்கள். ஹெஸ்போல்லா தமது ஆதரவாளரை தவிர யார் போட்டியிட்டாலும் தமது கூட்டணியின் பலத்தை கொண்டு யாரும் ஜனாதிபதியாக முடியாதபடி செய்து கொண்டிருந்தது. இஸ்ரேலுடன் நடத்திய போரில் ஹெஸ்போல்லாவுக்கு ஏற்பட்ட தோல்வி மற்றும் ஹெஸ்போல்லாவின் முன்னாள் தலைவர் போரில் கொல்லப்பட்டது ஆகியவை காரணமாக ஹெஸ்போல்லாவின் கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஹெஸ்போல்லாவை கைகழுவி விட்டு சென்று விட்டன. ஹெஸ்போல்லா இப்போது லெபனான் நாடாளுமன்றத்தில் வெறும் 15 பேரை மட்டும் கொண்டு ஒரு சிறிய கட்சியாக மாறியது. அதனால் தான் போர் முடிந்ததும் லெபனானின் பிளவுபட்ட நாடாளுமன்றம் ஜோசப் அவுனை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கவும் 2 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் முட்டுக்கட்டைக்கு பின்னர் நவாப் சலாமை பிரதமராக அங்கீகரிக்கவும் முடிந்தது. இப்போது அமெரிக்க துணை சிறப்பு தூதர் லெபனானில் புதிய அரசாங்கத்தில் ஹெஸ்போல்லாவின் பங்களிப்புக்கு எதிராக லெபனான் அரசை எச்சரித்தார். அதாவது அரசாங்க கூட்டணியில் ஹெஸ்போல்லா இருக்கக்கூடாது என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடு. அப்படி செய்வதன் மூலம் லெபனான் அரசில் ஹெஸ்போல்லாவை வைத்து ஈரானால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. மத்திய கிழக்குக்கான அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் ஆல்டகனின் லெபனான் வருகை காரணமாக ஹெஸ்போல்லா தொடர்பான அரசியல் அழுத்தத்தை எதிர்கொள்வதால் அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி அவுன் போராடி வருகிறார். அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் ஆல்டகஸ் ஜனாதிபதி அவுனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போது, லெபனான் மக்களை ஹெஸ்போல்லா பயமுறுத்த முடியாது என்று நாங்கள் அமெரிக்காவில் தெளிவான சிவப்பு கோடுகளை அமைத்துள்ளோம். ஹெஸ்போல்லா அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதன் மூலம் லெபனான் மக்களை ஹெஸ்போல்லா பயமுறுத்தும். அதை நாம் விரும்பவில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்தார். ஜனாதிபதி அவுன் நீண்ட காலமாக வாஷிங்டனின் விருப்பமான வேட்பாளராக கருதப்படுகிறார். போரில் ஹெஸ்போல்லாவின் தோல்வியுடன் அவுன் ஜனாதிபதியாகிவிட்டார். அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மோர்கன் ஆல்டகஸ் மேலும் தெரிவித்த போது, லெபனானிலும் உலகெங்கிலும் ஹெஸ்போல்லாவின் தீவிரவாத ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. ஹெஸ்போல்லாவை இஸ்ரேல் தோற்கடித்தது. ஹெஸ்போல்லாவை தோற்கடித்த எங்கள் நட்பு நாடான இஸ்ரேலுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று ஆல்டகஸ் கூறினார். இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவின் தலைமை மற்றும் திறன்களை அளித்தது. அத்துடன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதன் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றது. டிசம்பரில் ஹெஸ்போல்லாவின் நட்பு நாடான சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்ததால் ஹெஸ்போல்லாவின் ஆயுத விநியோகத்தை மேலும் சீர்குலைத்தது. இப்போது ஈரான் விரும்பினாலும் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது. மோர்கன் ஆல்டகஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்ட பின்னர் தனது முதல் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணமாக லெபனான் சென்றிருந்தார். ஹெஸ்போல்லா பல தசாப்தங்களாக லெபனான் அரசியலில் ஒரு முக்கிய பங்கை வைத்திருந்தது. மோர்கன் ஆல்டகஸ் மேலும் தெரிவித்த போது, லெபனானில் வரவிருக்கும் புதிய அரசாங்கம் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதையும் ஹெஸ்போல்லாவின் செல்வாக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் லெபனானுக்கான சீர்திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்வதையும் உறுதி செய்யும் விதத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
லெபனானில் 2019ஆம் ஆண்டில் நீதி நெருக்கடி ஏற்பட்ட பின்னர் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தால் பரவலாக சீர்குலைந்த லெபனான் இப்போது பில்லியன் கணக்கான டாலரை உதவித்தொகையாக சர்வதேச சமூகத்திடம் கோரி வருகிறது. நிதியுதவி செய்யக்கூடிய குறிப்பிடத்தக்க நாடாக அமெரிக்கா இருப்பதால் புதிய லெபனான் அரசு அமெரிக்க விருப்பங்களை வரவேற்றி ஆக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. அமெரிக்க துணை சிறப்பு தூதர் மார்கன் ஆர்டகஸை சந்தித்த பின்னர் ஜனாதிபதி அவுன் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஆலோசனைகள் ஏறக்குறைய முடிந்துவிட்டதாக கூறினார். அதே நேரத்தில் லெபனானில் தெற்கிலிருந்து இஸ்ரேலை பின்வாங்குமாறு கோரிக்கை விடுத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது லெபனான் ராணுவம் இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் கிராமங்கள் மற்றும் நகரங்களை நிலைநிறுத்த தயாராக உள்ளது. ஒப்புக்கொண்ட காலக்கெடுவுக்குள் இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று தெரிவித்தார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நவம்பர் 27 போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வாஷிங்டன் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. இது ஒரு வருடத்திற்கும் மேலான போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஒப்பந்தத்தின் கீழ் ஹெஸ்போல்லா எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள லிட்டானி ஆற்றின் வடக்கே பின்வாங்க வேண்டும். மேலும் தெற்கு லெபனானில் எஞ்சியிருக்கும் ஹெஸ்போல்லாவின் ராணுவ உள்கட்டமைப்பை அகற்ற வேண்டும். இஸ்ரேல் இன்னமும் லெபனானுக்கு உள்ளே ஹெஸ்போல்லாவின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை தெற்கு லெபனானின் ஹெஸ்போல்லாவின் களத்தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. ஐடிஎஃப்பின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் அமித்ஷாய் அட்ரே எக்ஸில் வெளியிட்ட பதிவில் ட்ரயர் பகுதியில் ஹெஸ்போல்லா தளபதி அப்பாஸ் ஹைதரும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் பலவீனமடைய மத்திய கிழக்கில் ஈரான் பலவீனமடையும். அதைத்தான் லெபனானில் செய்ய தொடங்கியுள்ளது அமெரிக்கா.